ஏண்டி எல்லாத்தையும் நான் என்ன மடியில கட்டி வச்சிரு ஷெல்ஃப்ல தான் இருக்கும். ஷெல்ஃப்ல இல்ல, தேடி பார்த்தேன். ஏய் நல்லா தேடி பாரு. தேவையில்லாத வேலை எல்லாம் நல்லா செய்ய தெரியுதுல்ல. டீ தூள தேடி கண்டுபிடிச்சு எடுக்க தெரியாதா? அப்படி கேளுக்கா. இப்ப எதுக்கு என்கிட்ட கடுகடுன்னு பேசுறீங்க? இத பாரு, நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் உன்னை நடு வீட்ல உட்கார வச்சு பாத பூஜை செய்வாங்கன்னு நினைச்சியா? நானா இருக்க போய் உன்னை சும்மா விட்டேன். என் இடத்துல வேற எவ்வளவு இருந்திருக்கட்டும், உன் கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். போனா போகட்டும்னு விட்டுருக்காங்க. பொழைச்சு போ. 7 கழுத வயசாச்சு, கல்யாணம் கட்டிக்கிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கே வந்தாச்சு. இன்னும் அக்கா முந்தானிய புடிச்சிட்டே சுத்துறதுக்கு கேவலமா இல்ல? வீட்ல அக்கா முந்தானிய புடிச்சிட்டு சுத்த வேண்டியது, கடையில மச்சானோட வேட்டியை புடிச்சிட்டு சுத்த வேண்டியது. சுயமா எதுவுமே பண்ண தெரியாதா? ஆம்பளை தானே நீங்க? இங்க பாரு, பேசாம போய். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சும்மா ஆம்பளை இல்லன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதோ? ஏய், இத பாரு, இது என்னோட வீடு. இங்க இருக்கிறது பூரா என்னோட ஆளுங்க. இப்ப நான் ஒரு சத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கீங்க, எங்க அக்கா ஓடி வந்துரும். உன்ன மாதிரி எல்லாம் நான் மானத்துக்கு பயந்து கம்முன்னு இருப்பேன் மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. நீ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருவேன். உடனே எங்க அக்கா மச்சானுக்கு போன் பண்ணு. அவரு எம்பிட்டு டெரரான ஆளுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஏன் கத்திட்டு இருக்க? இவ சும்மா என்ன வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காக்கா. நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதுல மேடம் கடுப்பாயிட்டாங்க. எப்ப பாரு அக்கா முந்தானிய புடிச்சுக்கிட்டே தான் திரும்பியலான்னு கேக்குறாக்கா. ஆமாண்டி, இவன் என் தம்பி, என் மூத்த புள்ள. இவன் என் முந்தானைய பிடிச்சிட்டே தெரியறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? இல்ல அத்தாச்சி. ஏய், தேவையில்லாம என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. என் கோவத்தை தூண்டுனேன்னு வையேன், அப்புறம் ஆடிடுவேன் ஆடி. இல்ல அத்தாச்சி, அது ஏய், இது பாரு, குடும்பத்துல நீ வாழ வந்த பொண்ணு, சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு பிரச்சனை பண்ணி அதுல குளிர் காயலான்னு பார்த்த அம்பிட்டுதான். அப்புறம் இந்த கோமதியோட தனி குணத்தை பாப்பேன். உள்ள போ. இதுல லுக்கு வேறயா? உனக்குலாம் அக்கா கிட்ட வாங்கினது 10 அடி. ஏய், இனிமே அவ ஏதாவது சொன்னா ஏதாவது